சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். நம்ம ஔவையார் சொல்லி கொடுத்தா மிக அழகான செய்யுது. நம்ம வாழ்க்கையில எதுவுமே கொஞ்ச நாள் நம்ம அதை பழகிட்டோம்னா அது நமக்கு பழக்கமாயிடும். ஆனால் பிறவி குணத்தை என்னைக்குமே மாத்த முடியாது அப்படிங்கிறாங்க ஔவையார். வரைஞ்சு வரைஞ்சு பழகணும்னா ஓவியமா பழக்கமாயிருமா, நல்லா பேசி பேசி பழகணும்னா செந்தமிழ் கூட நமக்கு நல்லா பழக்கமாயிருக்கும். அதே போல நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுவுமே நம்ம மனசுல நல்லா ஆழமா பதிஞ்சிருக்கும். ஆனால் நல்லவங்களோட கூட்டு சேர்றது, இறக்க குணத்தோட இருக்கிறது, பிறருக்கு போய் உதவி செய்யறது, இது எல்லாமே பிறவியிலேயே வர வேண்டியது. நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது நமக்கு இயல்பா வராது. அதெல்லாம் பிறவியிலேயே வர வேண்டியவை அப்படின்னு சொல்றாங்க. செய்யவே முடியாதுங்கிற எவ்வளவு விஷயத்த நம்ம முறியடிச்சு மாத்தி அதை செய்து காமிக்கணும் இல்லையா? அதே போல இந்த மாதிரி நல்ல செயல்கள் நமக்கு இயல்பாவே பிறவியில வரலனாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி செய்து அது போல நம்ம வாழ்ந்து காமிக்கணும். உன்னால இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா நமக்கு இன்னும் வெறி வரும் செய்யணும்னு. இந்த மாதிரியான நல்ல குணங்கள்லாம் உனக்கெல்லாம் பிறவிலே வந்துருக்கணும், நீ சொல்லிய திருந்த போற அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்க அன்பார்ந்த ஆளுகளுக்கு இந்த காணொலியை கண்டிப்பாக பகிருங்க. அவங்களோட காமெண்ட்லையும் டேக் பண்ணுங்க. நல்ல செய்திகளை அடுத்த தலைமுறை கடத்த வேண்டியது நம்மளுடைய கடமை.